ஹாய் செல்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய சேனலுக்காக சமையல் வீடியோ தான். ரசம் சமையல் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஏஞ்சலுக்காக நான் சமைக்கிறேன். நான் தான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சமைப்பேன். இருந்தாலுமே ஏஞ்சலுக்கு வந்து ரசம் வச்சா எனக்கு ரசம் வச்சா ஏஞ்சலுக்கு வந்து பிடிக்கும். ஸோ ரசம் வைக்கிற டைமில் வந்து அவங்க சமைக்க மாட்டாங்க, என்ன சமைக்க சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன் இன்றைக்கி நைட்டு. ஸோ ரசம் வச்சுட்டு தொட்டுக்க வந்து நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், சிக்கன் பக்கோடா அந்த மாதிரி. ஸோ வந்து நம்ம ரசம் வைக்கிற ஸ்டெப்லாம் எப்படி அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் ரசம் வச்சா ஏஞ்சலுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நான் எப்படிலாம் பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன், எப்படிலாம் சமைக்க போகிறேன்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுப்பில் சோறு வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒரு கிளாஸ் தான் போட்டிருக்கேன், ஏன்னா நானும் அவ்வளோ தான் சாப்பிடுவோம், வேறு யாரும் இல்லை. ஸோ இந்த பக்கத்தில் வந்து முட்டை வச்சுருக்கேன். ஏன்னாக்கா அவளுக்கு வந்து அரை வேக்காடு முட்டையாக அவளுக்கு அவிச்சு கொடுத்தனா வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவிச்சிருக்கேன். அவங்க மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெருவில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் சமைக்கிறேன். இது ரசத்துக்காக 2 தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? நல்லா பிசையணும். நம்ம அது வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அங்கே வந்துடலாம். ஓகே வாங்க. பார்த்தீங்கன்னா ரசத்துக்கான தக்காளியும் இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிப்பேன். பிசைஞ்சாதாங்க கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நீங்கள் வந்து அரைச்சாலும் அரைச்சிக்கோங்க. நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். நான் இப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் ஸோ நான் வைக்கிற ரசம் உண்மையுமே சொல்ல போனால் அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப பிடிக்கும். ரசம் வச்சாங்கன்னா நான் ரசம் வச்சேன்னா அவங்க அம்மா கேட்பாங்க, எடுத்துகிட்டு வந்துடுங்க எனக்கு சேர்த்து அப்படின்னு. இது வந்து பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு நான் வந்து இடித்து வச்சுப்பேன். ஓகேவா? ரசத்துக்காகவே இதெல்லாம் வந்து நல்லா பிசைஞ்சிப்பேங்க. சமைக்கிற வேலை எனக்கு கொடுத்துட்டு அந்த அம்மா வெளில விளாண்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, விடுங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிக்கலாம். மறக்காமல் வந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி சமையல் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? சும்மா ஒரு 2 நிமிஷம் வேலை தாங்க. இதெல்லாம் நம்ம செய்யாமல் வேறு யாருங்க அவளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதனாலே நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு டைம் எனக்குலாம் கை எரியும், ரொம்ப மிளகா போட்டால் கை எரியும். இதுக்கு வந்து நீங்கள் ரசம் செஞ்சுட்டு தொட்டுக்க ஏதாவது சைடிஷ் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து அவகிட்ட சொல்லுவேன், நான் ரசம் வைக்க மாட்டேன், ஏன்னா நான் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன். அவளுக்காகவே ஒர்க் பண்ணுறதுக்காக நான் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்தை தாளிக்க போகிறோம். இந்த பக்கம் வந்துடும், எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கடுகுலாம் போட்டுக்கணும். கடுகு போட்டு காஞ்ச மிளகா மெயினாக ஆட் பண்ணிக்கணும். இதை காட்டு அது என்ன கூட காட்டு. காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து நான் இந்த மிளகு இதெல்லாம் வேற இது பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். எல்லாம் வதங்கிட்டு இதுக்காக மாவு தூக்கி எல்லாம் உடனே இது சூடு போட்டுரும். இது சரி, ரசம் புளி தண்ணி நல்லா இதை வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஆக்சுவலாக வந்து புளியை ஆட் பண்ண மாட்டேன், அதனால தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஊற்றினா அப்படியே சூப்பராக இருக்குங்க. ஓகேவா? ஊற்றிட்டேங்க. நான் போய் இன்னும் தண்ணி ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஊற்றி கிட்ட கொண்டு காமிப்போ.
கட்டேன் பார்த்தீங்களா? இப்போ வந்து ரசம் கொதிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரசம் பவுடர் இருங்க லைட்டாக ரசம் பவுடர் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா ரசம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொதிக்குதா? ரசம் பவுடர்லாம் போட்டேன், இப்போ தான் போட்டேன். போட்டு ரசம் பாக்கெட்லாம் காலி ஆயிடுச்சு. ரசம் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கணும், நம்ம அதுக்குள்ளே உப்புலாம் ஆட் பண்ணுவோம். இப்படி இதை காட்டுக்கு நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு லைட்டாக. இது வந்து ரசம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஊற்றலாம். அப்பா சூடாக இருக்குப்பா, பார்த்து ஊற்றணும்ப்பா இது. ஓகே, நாங்கள் 2 பேர் சாப்பிட்றதுனால வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுதான் கண்டே பார்த்தீங்களா? நாங்கள் முட்டை உரிச்சிட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து இப்படி அரை வெக்கடாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கொலை இருந்தாலே பிடிக்காது. அவள் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இது உரிக்க கூட முடியலங்க இந்த முட்டையை. சரி, நம்ம உரிச்சு அவங்களுக்கு கொடுப்போம். பாருங்க எவ்வளோ அரை வேக்காடாக இருக்கு பாருங்க, அப்படியே ஊற்றுதுங்க. இந்த முட்டை தாங்க அவங்க சாப்பிடுவாங்க. முட்டை கொடுக்கலாம் அவளுக்கு. வாங்க இந்தா பாப்பா, உனக்காக முட்டை கீழே உட்காரு, நான் தெரியும். இப்போ இந்த மாதிரி முட்டை யாராவது சாப்பிடுவீங்களா பாருங்களேன், கொலன்னு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அப்படிதான் சாப்பிடுவாங்க. அரைவேக்காடு நல்லது. இது எடுத்துக்கிட்டா நல்லா வெந்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி அரைவேக்காடு சாப்பிட்றது நல்லது. ஆமா, அது அவதான் சாப்பிடுவாங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஓகேவா, போதும். ஓகே, அவங்க முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம ரசம் வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு சமையல் ஃபுல்லாக எனக்கு தான். நம்ம பார்ப்போம் அவங்க சாப்பிட்டோம். பார்த்தீங்களா, முட்டை சாப்பிட்டு தெம்பா உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்கள் சாப்பிட்றோம் வேக்காட்டில். சரி, கூல் 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 கூல். நைட்லாம் 2 மணி வரைக்கும் எடிட் பண்றோம்ல. சரி, ஓகே ஓகே. ரசம் தாங்க கரைச்சி தாளிச்சா முடிஞ்சு போச்சுங்க. அதை நீ செய்வேன் தான். நாங்கள் என்ன பண்ணியிருந்தேன், விளையாண்டுட்டு இருந்தேன். ஆமா, என்ன விளையாண்டாங்கன்னு கேளுங்க. இதுவே கிடையாது. சரி, என்ன அவ எதுக்கு சண்டை ஹாப்பியாவே இருக்க கூடாது. சரி, என்ன விளையாண்டான்னு கேளுங்க. விளையாண்டுதான் இப்ப எடிட் பண்றேன். என்ன விளையாண்டான்னு கேளுங்க. என்ன விளையாண்டு? அவ்வளவு வேலை எனக்கு. என்ன விளையாண்ட சொப்பா? கல்லாங்கா விளையாட்டு யாராவது விளையாண்டுருக்கீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வயசுலவே கல்லாங்கா விளையாடுறாங்க. எனக்கு விளையாடவே தெரிலங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சமைக்கிறத பார்ப்போம். அவங்க கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேலையை நம்ம கவனிப்போம். ஏன் சமையல் ரசம்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரசம் எப்படி வச்சுன்றதை பாருங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சோறு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. நாம் வந்து எனக்கு ரசம்லாம் வச்சுட்டோம் ஒரு வழியாக. ஏதோ இப்போ சோறு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை நான் தான் வடிக்கணும். அவளே சாப்பாடு செஞ்சாலுமே அவள் சோறு வடிக்க மாட்டா, நான் தான் வடிப்பேன். ஏன்னா அவள் வந்து கையில் இதெல்லாம் ஊற்றிப்பான்னு சொல்லிட்டு நான் வடிக்கவே விட மாட்டேன். நான் தான் அவளை வடிக்காத, நீ உட்காருன்னு சொல்லி நான் வடிப்பேன். ஓகே, இப்போ வந்து கொஞ்ச நேரம் தான் வேகணும். சோறு வெந்துருச்சுன்னா அடுத்து நம்மளோட வேலை கொஞ்சம் லைட்டாக ஃபினிஷிங் ஆகும். அவங்க முட்டை சாப்பிட்டு தெம்பாக இருக்கிறாங்க. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் வேக்காட்டில். ஓகே, இப்போ நான் சோறு வடிக்க போகிறேன். ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சோறு வடிச்சிடலாம். ஓகேவா? அவங்க ஜாலியாக இல்லாதாங்க. எனக்கு பழகிருச்சு நீதான் அப்படின்றத. ஸோ வந்து இதெல்லாம் ஒரு இதுதானே. அவளுக்கு ரொம்ப பசிக்குது, அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாப்பாடு சீக்கிரமாக வச்சுட்டேன், ரசம் வச்சுட்டேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும் இல்லையா, அதுக்காகவே நான் வந்து பட்டு செய்கிறேன். அவளுக்கு ரொம்ப பசி தாங்க மாட்டேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அன்டைமாக இருக்கட்டும் எந்த டைமாக இருந்தாலுமே அவளுக்கு நான் பார்க்கவே மாட்டேன். சமைக்கிறது மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சு கொடுத்துருவேன். அது மாதிரி ரொம்ப இது பண்ண மாட்டேன். ஏன்டா இது எடுத்துட்டு செய்யணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு அத்துப்படி டக்குன்னு செஞ்சுருவேன். பசின்னு கேட்டா போய் செஞ்சுருவேன். ஒரு வழியா சோறு வடிச்சாச்சு. சோறு வச்சுட்டேன்.
ரசம் ரெடி. ஓகே, இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சோறு ஓகேவா? இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக சாப்பிட்றத தான் காட்டணும். ஓகே, நம்ம சாப்பிடுவோம், அப்போ பார்ப்போம். இதுக்கு அது வரைக்கும் சைடிஷ் வாங்கணும், வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அவங்க வந்து கேம் விளையாடுவாங்க. ஒரு கேம் வரும், அந்த கேம் வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க. இது விளாட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்ணும். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப டயர்டு. அது வந்து பேண்ட்லாம் ஷர்ட்லாம் போட்டிருந்தேன் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக. அதுக்காக இப்போ வந்து நமக்கு நைட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னா இதான் நைட் ட்ரெஸ் தான் கொஞ்சம் நமக்கு பெட்டரு. சாப்பிட்றதுக்குலாம் அதான் ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டுக்கிட்டேன். இன்னும் நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேங்க. தொட்டுக்கு எதுவுமே இல்லை ரசத்துக்கு, அதனால் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இன்னும் காணோம். ஸோ நம்ம வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? மெயினாக என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் வந்து புதுசாக எடுக்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதுவே எனக்கு போதும். அவங்க எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிடும் போது நெக்ஸ்ட் சாப்பாடு போட்டாச்சு. ரசம் ஊற்றலாம். இருங்க, என்ன சாப்பாடு? ரசம் கலந்துங்க. தக்காளி ரசம். ஐயோ, ரசம் vlog போட சொன்னாங்களே குட்டி. அதான் போட்டுட்டு. ஓகே, நீங்களாம் கேட்ட மாதிரி ரசம் vlog ரெடி. ஓகே, நான் இவளுக்காக ஸ்பெஷலாக செஞ்சது. ஸோ டேஸ்ட்டு அவங்களே பார்த்து சொல்லட்டும், நம்ம சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. அவளுக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து அவளுக்காக செஞ்சேன். அதுக்கு கூட டேஸ்டியான ரசம். அது கூட நாங்கள் வந்து சிக்கன் சில்லி ஆவி பறக்க சில்லி சிக்கன் கிரேவி மாதிரி. ரசத்துக்கு சைடிஷா இதுதான் எங்களுது. எனக்கு இது ரொம்பவே ஃபேவரெட்டுங்க. ஓகேவா? ஆமாங்க. ஆவி ஓகே, பறக்குது. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நம்ம நான் செஞ்ச சாப்பாடு ரெடி. ஓகே, டா ரசத்துக்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஊட்டுறாங்களா இல்லையான்னு. கண்டிப்பாக நமக்கு ஊட்டுவாங்க. ஓ, நிறைய பேர் வந்து அந்த வீடியோவில் வந்து ரச சாப்பாடு போடும் போது நீங்கள் வந்து ஏன் ஒரே தட்டில் சாப்பிட்டீங்க, ஏன் சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்குறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ரசம் சாப்பிட்டா மட்டும் இப்படி ஊற்றிக்கிட்டே வருதுல்ல, அதனால தான் கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம இஷ்டத்துக்கு ரச சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸோ அதனால மட்டும் நாங்கள் தனித்தனியாக தான் அதனால மட்டும்தான் நாங்கள் தனியாக சாப்பிட்டோம். நீங்கள் வந்து மற்றபடி தப்பாக நினைக்காதீங்க. என்னடா எங்கே போனாலும் ஒன்றா சாப்பிடுவாங்க, என்னடா தனியாக அப்படிலாம் சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பண்ணீங்க. அப்படிலாம் கிடையாது. எங்கே போனாலுமே வந்து நம்மளுக்கு ஊற்றலாங்க, நம்ம இஷ்டம். நம்ம வந்து அதை கொலை கொலை. எனக்கு ரசம் வந்து கொலை கொலை. அவளுக்கு வந்து பிசைஞ்சி சாப்பிட்றது பிடிக்கும். எனக்கு அப்படி சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காது. அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன். எப்படி செஞ்சு ஓகேவா? எங்கே போனாலுமே உண்மையுமே இப்போ வரைக்குமே ஒன்றா தான் சாப்பிடுவோம். இவங்க வீட்டுக்கே போனாலும் ஒன்றா தான் போடுவாங்க. அந்த பழக்கத்தை வந்து நாங்கள் மாற்றலாம் இல்லை. ரசம் சாப்பிடும் போது அவள் பெசைவா, எனக்கு அது பிடிக்காது. அதனால தான் நான் வந்து தனியாக சாப்பிடுவேன். ஓகேவா? கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இது குட்டி ஐடி. ஆமாம், சரி வந்து சொல்கிறேன். ஓகே, சாப்பிட்றேன். நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பரவாயில்ல, சாப்பிடு. நான் சொன்னது எனக்கு நல்லா இருக்கு. சில்லி சிக்கன். இதை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ஆமா. இருக்கும். ஓகேங்க, எப்படி இருந்துச்சு? இதுதான் குட்டியோட தக்காளி ரசம். இதானே குட்டி? ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாங்க. ரசம் வச்சது சூப்பராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் ஸ்டைலில் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மாதிரி கேட்டீங்க தான் vlog எடுத்தாங்க. எனக்கே தெரியாது எப்போ எடுத்தாங்கன்னு. ஆமாம், அவங்க வெளில விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் பாட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக போடணும் இல்லையா, அதுக்காகவே நான் வந்து எடுத்தேன். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படியே முடிச்சுக்கலாமா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நியூ சேனலில் சப்போர்ட் ஆகும். நிறைய பேர் ஸ்டோரி போட்டு சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. ரிக்வஸ்டடாக ரொம்ப தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ இன்னும் வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட்ல சொல்லுவீங்க. ஸோ டாடா.
bye.